அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே, எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அறுவடை அந்த வாழை இலையில இப்போ மீன் சுடுறாங்க. கூட 30 ரூபா 50 ரூபா வாங்குறான். வாழை இலையில மீன் சுட்டா 100 ரூபா வாங்குறான் எக்ஸ்ட்ரா. அந்த டேஸ்ட் தன்னையே எரிச்சு கொடுக்குது. இன்னைக்கு எங்கள் வீட்டில் அந்த வாழை இலையில சுட்ட மீன் தான். நான் மீன் சாப்பிட்றது இல்லை. ஸ்மெல், நல்ல ஸ்மெல். இலை சாப்பிட உதவுது. வாழைத்தண்டு நிறைய வியாதிக்கு மருந்து. வாழைப்பட்டைகள் நிறைய ஊறுகாய் மடித்து கொடுக்குறோம். நிறைய காரியங்கள் அதில் வச்சு அந்த கெட்டு போகாது. அந்த பழம், வாழைப்பழம் எவ்வளவோ சத்தானதை தன்னையும் முழுசாக கொடுத்துருச்சு. ஆனால் அந்த அடியிலேருந்து ஒரு சைடு பக்க கண்ணு வருது பாருங்க. அந்த வாழை தன் வாழ்வை பிறருக்கு ஒப்பு கொடுத்துட்டு போகுது. அந்த வாழை என்ன பண்ணுது? தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்குது. இதுதான் ஜீசஸ் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் தன்னைத்தானே வெறுமையாக்கி எம்டி பண்ணுறார். இயேசு தனக்கு ஒன்றுமே இல்லை. அந்த சிலுவையில் தன்னை இந்த உலகம் ஒரு புருஷன் ஆண்மகன் இல்லாமல் ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கிறார். அந்த பெண், அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் அவர், அந்த பெண்ணுக்கு கூட அவர் ஒன்றும் சேர்த்து வைக்கலை. ஒரு ஃபிக்ஸட் பண்ணலை, ட்ரஸ்ட் பண்ணல. இன்றைக்கி எல்லாரும் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிடறோம். ஒரு ஃபாரின் சப்போர்ட் கிடைச்சோடனே அங்கேருந்து ஒரு ஏதோ சப்போர்ட் ஆரம்பிச்சு எப்படியும் இன்றைக்கி ஈஸியிலேருந்து நிறைய இயற்கை வழியை வந்து நிறையா இண்டிவிஜுவலாக நிறைய ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நிறைய பேர் பெரிய ஆளாக இருக்காங்க. எனக்கு தெரியும், ஏதாவது ஒரு லிங்க் கிடைச்ச உடனே. ஆனால் இயேசு அந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கலை. தனக்குன்னு எதையுமே சேர்த்து வைக்கலை. சிலுவையின் மரண பரிந்தம் தன்னை அடிமையின் ரூபப்படுத்தாராம். உண்மையாகவே இந்த சிலுவை மரத்தில் தூங்குறப்போ அதோ ஒரு தாய், அதோ ஒரு மகன். தனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்வு கொடுத்த தாய்க்கு வாழ்வு கொடுக்குறான். தான் அதற்கு சேர்த்து வைக்கிற அந்த எண்ணம் இல்லை. அதுதான் எளிமையான பாடு. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவான்களை பற்றி சொல்றப்போ அடுத்து சொல்றாரு, யூ ஆர் லைட் ஆன் த வேர்ல்ட். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளி. நீங்கள் உப்பு. உப்பு எப்படி அந்த தயிர் சாதத்துலையோ எதில் போட்டாலும் உப்பு என்ன எங்கே இருக்கு, அதுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் டேஸ்ட், அந்த டேஸ்ட் உப்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? உப்புலா பண்டம். அப்போ அந்த டேஸ்ட் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள. இப்போ நான் ஐயா வந்தாரு நீ தான் பேக் கொடுக்கணும், இதெல்லாம் விளம்பரம். எல்லாம் விளம்பரம். நமக்கு அதெல்லாம் விளம்பரம் இருக்கு. ஆனால் இயேசு எந்த விளம்பரத்தையும் தேடல. அவர் பார்த்தார், மத்திய 5-6 மலை பிரசங்கம். தன் வாழ்வை அர்ப்பணிக்கிறார். எப்படி வாழை மரம் தன் வாழ்வை பிறருக்கு அர்ப்பணிக்குதோ, தன் வாழ்வை முழுமையாக பிறருக்கு அர்ப்பணிக்குதோ, அதே வாழ்வை அர்ப்பணிக்கிறார். அதுதான் இயேசு தேடுற அந்த உண்மை, அந்த காந்தி தேடுற அந்த உண்மை எங்க இருக்குன்னு. இந்த உண்மையை பெற்றுக்கொண்ட பிறகு அவர் கிறிஸ்டினா மாறல, ஞானஸ்தானம் வாங்கிக்கல. ஏன்னா ஞானஸ்தானம்னா பரலோகத்தில் டிக்கெட் எங்கேயா கொடுத்தாங்களா? நீதி மேமும் இந்த நீதி நிறைவேற்றப்படும் என்பதற்காக யோவான் ஸ்நானன் சொல்றாரு, கால்களுக்கும் பாதரட்சி அழிவிப்பதற்கு நான் பாத்திரம். ஆனா அந்த நீதி இருக்கு. விருத்த சேதனம் பண்ணுவது 8ஆவது நாளில் திருச்சபை கொண்டு வந்து மோசே கொடுத்த கட்டளை. ஒரு நுழைத்தோலை கட் பண்ணி அந்த பிள்ளை 8ஆம் நாளில் கொண்டு வா, அது கட்டளை. ஆனா அந்த கட்டளைப்படி வாழ்ந்தாலும் ஞானஸ்தானம் பெற்ற பரலோகத்துக்கு போறான்னு எங்கேயாவது இருக்கா பைபிள்ல? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இயேசு தண்ணியில் முங்கினாருன்னு இல்லை, கரையேறி வந்தாருன்னா இருந்தார். தண்ணியிலேருந்து கரையேறி வந்தார், முங்கினாருன்னு இருக்கார். ஆனால் நம்முடைய சட்டத்தின்படி ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். ஞானஸ்தானம் வேண்டான்னு சொல்ல வரல. ஆனால் மத்திய 25 சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு? சிறியவருக்கு எதை செய்தாயோ அவங்களுக்கு தான் பெருமிட்டுக்கிறார் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. பரலோகத்துக்கு போனப்போ இது வலது கை இடது கை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு, யார் லெஃப்ட்டு யார் ரைட்டு,
பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாமல், காவல் அடைக்கப்பட்டிருந்தேன், வியாதியாயிருந்தேன். 6 காரியம். இதுதான் கண்ணதாசன் சொல்றப்போ 6 மணிமே யாரு? ஆண்டவன் கட்டளையே. ஒன்றே சொல்வார், நன்றே செல்வார், உள்ளத்தில் இருப்பது அமைதி. அது ஒரு சினிமா பாட்டாக இருந்தாலும் அதை கண்ணதாசன் இந்த பைபிளை படிச்சு தான் எழுதினார். 6 முக கடவுளை அவர் அங்கே சொல்லலை. 6 மனம் ஒரு மனுஷனுக்கு இருக்கணும். அந்த 6 மனம் தான் அது பைபிளில் சொன்ன இயேசு கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கினார். அந்த 6 மனம் அந்த வாழைக்கு இருந்துச்சு. அப்போ நான் தேடும் உண்மை எங்கே இருக்குன்னா, நான் வாசிக்கும் பகவத்கீதையில் இல்லை, குர்ஆனில் இல்லை, அந்த குருநானக் எழுதின புத்தகத்திலே இல்லை, இந்த வேதத்தில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் இந்த வேதத்தின்படி யாராவது நடக்கணும், ஒருத்தம் கூட நடக்கலை. அவர் எழுதுனது யாராவது நடக்கிறீர்களா? நம்ம நடக்கிறோமா? நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் நடந்தால் ரொம்ப பிரைட்டாக இருப்பான், நல்லா இருக்கும். நடந்தால் ரொம்ப நல்லா இருப்போம், ரொம்ப பிரைட்டாக இருப்போம் வாழ்க்கையில். ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த தன் வாழ்வை அர்ப்பணிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். சில ஆண்டுகளுக்கு முன்னால் குருவானவர் ஊழியக்காரர் எப்படி இருந்தாங்கன்னா, ஒன்றுமே அவங்க எதிர்பார்க்கலாம். நான் சொல்லுவது 50 வருஷங்களுக்கு முன்னால் ஊழியக்காரர். அவங்க ஊழியக்காரர். இன்னைக்கு ஊழியக்காரங்க எப்படி இருக்காங்கன்னா, என் மனைவி பிஎஸ்சி பிஎடு, நான் எம்எஸ்சி பிஎடு, என் மனைவிக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம், நான் ஐயர் ஆகிட்டேன், எனக்கு 22,000 ரூபா சம்பளம். அதை எதிர்பார்க்குறேன். நான் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்க வேண்டியதானே. உங்களை யார் அங்கி போட சொன்னால்? உங்களை யார் அங்கி கருப்பு கயிறு கட்ட சொன்னால்? நம்ம கடவுள் எப்பவுமே நம்மளை என்ன பண்ணுறத கைவிடுறதில்லை. முழுமையாக வாழ்க்கையில் இயேசு எந்த இடத்துலையும் அவர் கஷ்டப்படலை, எந்த இடத்துலையும் கஷ்டப்படலை. கஷ்டம்னா சேர்த்து வைக்கணும், ஃபிக்ஸட் பண்ணணும்னு நினைக்கல. அந்த 2மே 5 அப்பா. உணவு இல்லைன்னு அந்த பையன் எடுத்த உடனே கொடுத்துட்டான். அந்த ஏழை தாய் தனக்கு இருப்பதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. சகையும் பாவமன்னிப்பு நிச்சயத்தை பிரதி சொத்துக்களில் சரிபாதி ஏழைக்கு கொடுக்கிறேன் சொல்லிட்டார். இயேசு தன்னையே ஜீவபலியாக கொடுத்துட்டார். ஒருவேளை இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மையே முழுமையாக நம்ம எப்போ அர்ப்பணிக்கிறோமோ அப்போ ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? உயர்த்த மாட்டார். நமக்குன்னு எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். அப்படி இல்லை, இருக்காமல் நம்மளால் இருக்க முடியல. இப்போ பெரியார் அணை எழுப்பி வந்தார் மிஸ்ஸரியா, கவர்மெண்ட்டில் சொன்னார் 3 மலைங்க நடுவில் அந்த தண்ணி மழை பெஞ்சோன்னா எல்லா தண்ணியும் வீணாக போயிடுதுங்க, அதை சேர்த்து வச்சா வாழ்க்கை மக்களுக்கு உதவுன்னு சொன்னார். கவர்மெண்ட் உடனே ஒரு அமௌண்ட் கொடுத்துச்சு. அதில் ஃபெயிலியர். கவர்மெண்ட் சொல்லிச்சு உன்னை முட்டாள் பைத்தியக்காரன்னு சொல்லிச்சு. ஆனால் எடுத்த முயற்சி எடுக்கல, அவர் விடலை. அவருக்கு கல்யாணத்துக்கு சீதனமாக கொடுத்த கட்டில் விற்று அந்த அணையை கட்டினாராம். கட்டில் சீதனம் கொடுத்த பீரோவை விற்றுட்டாராம், நகையை விற்றுட்டாராம். எல்லாத்தையும் விற்று தான் அந்த அணையை கட்டினாங்க. கடைசியாக விடலை. பயங்கர திட்டு, அவமானம், வேதனை, அவமானம், வேதனை எல்லாரும் மத்தியிலையும் ஆண்டோட்ட உப்பு கொடுத்து அந்த பெண்ணிக்கு வைக்க அந்த அணையை கட்டினதில் கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தூரத்துக்கு வைகை நதி போகுது. ராமநாதபுரம் வரையும் போய் கடலில் சேர்ந்து அத்தனை மக்களுக்கும் வாழ்வாதாரம் கொடுக்கும் ஒரு அணையாக அந்த அணை இருக்குன்னா, தன் வாழ்வை அர்ப்பணித்து தனக்கு மாமியார் வீட்டில் மனைவி சைடில் விற்றுருக்காரு. இத்து செஞ்சிருக்காரு. இதுதான் இயேசு பண்ணாங்க. இதுதான் அடிமைன்னு. அப்போ அவர் கெட்டினதை அதுதான் கிறிஸ்மஸ். அதுதான் இன்று ரட்சராக கிறிஸ்தவ ரட்சகர் உங்களுக்கு தாவிலும் வெளியே பிறந்தார். இன்று எப்பன்னா என்னைக்கு ஒரு மனிதன் விடுதலை பெறுகிறான், அது கிறிஸ்மஸ். நான் எத்தனை ஆண்டுகள் ஐயராயிருக்கேன், எத்தனை பாஸ்டேட்டில் இருக்கிறேன், எத்தனை திருச்சபையில் உருவாக்கியிருக்கிறேன், இதில் எத்தனை மக்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறேன், இந்த சென்சஸ் எதிர்பார்க்குறேன். இந்த சென்சஸ் மத்தியில் நம்ம தலைமையத்துக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய மனசாட்சியின்படி நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம எப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ
அன்னைக்கு உங்களையும் எல்லா நிலையிலையும் உயர்த்த மாட்டேன். நாம் இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. வெறுமையாக இருந்தோம், வெறுமையாக போகிறோம். அப்படிப்பட்ட வாழ்வில் நாம் இந்த பண்டிகை காலங்களில் நாம் குருவானவராய், திருச்சபையின் மூப்பராய், திருச்சபையின் செயலராய், திருச்சபையின் பொருளராய், திருச்சபையின் மூத்த மக்களாய் நம்ம இருக்கிறவரை நம்முடைய அர்ப்பணிப்பு பிறருக்கு என்ன? இன்னைக்கு வைக்கக்கூடிய அர்ப்பணிப்பு பேசப்படுகிறது. காந்தியோடைய அர்ப்பணிப்பு வெறுமையாக மாறிட்டார். எப்படி வெறுமையாக மாறினான்னா, நீங்கள் மதுரை ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா ஈஸ்ட் கேட், வெஸ்ட் கேட். ஈஸ்ட் கேட்டில் படியில் இறங்கினோடனே அப்படி 2 சாதனை, காந்தியோட 2 சாதனை சொல்லியிருப்பாங்க. அந்த கேட்டில் எழுதி வச்சுருக்காங்க மதுரை ஸ்டேஷனில். ஒன்று அந்த கோயிலுக்கு போகிறார், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். காந்தி வராங்க, பெரிய திரள் கூட்டம், ரொம்ப சந்தோஷம். உடனே காந்தியடிகள் வாங்க எல்லாரும் உள்ளே போகணும்னு கூப்பிட்றாரு. ஒருத்தர் வரமாட்டாங்க. அந்த உயர்ந்த ஜாதி மக்கள் போகிற ஒரு ஆலயம். காரைக்குடி போகிறார், மதுரை போய் காரைக்குடி போகிறார் ட்ரெயினில். யாரும் வரமாட்டேங்காங்க. அப்போ சொல்கிறாரு, யாரும் வராத இடத்துக்கு நான் அந்த தளத்துக்கு போகலைன்னா அவரும் போகல, போமாட்டேன். நாட்டு அலோடு விட்டாங்க, அவரும் போகல. அது ஒரு சாதனை. அடுத்த சாதனை, சென்னையிலேருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸில் போகிறாரு. இன்றைக்கும் 5:45 மணிக்கு தான் சோழவந்தான் போகும். அன்னைக்கும் 5:45 மணிக்கு தான் சோழவந்தான் போகும். அன்றைக்கி 14 மணி நேரம் போச்சு, இன்றைக்கி 6 மணி நேரத்தில் 6:30 மணி நேரத்தில் ட்ரெயின் போயிடுறாங்க. அந்த டைமை, புறப்படுற டைமை ஷார்ட் பண்ணியிருக்காங்க. சோழவந்தானில் அந்த ஸ்டேஷன் வர்றப்போ அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறேன், எல்லாம் 4-5 துணி தான் போட்டிருக்கான். இப்போ நம்ம சேர்மன், கவுன்சில் சேர்மன் பாருங்கள், எத்தனை துணி போட்டிருக்காரு பார்த்தீங்களா? அவரும் அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. ஆனால் அந்த மக்கள் எல்லாம் 4-5 துணி போட்டிருந்தோம்னா பார்க்குறேன், என் மக்களுக்கு ஆடை இல்லை. எனக்கு இத்தனை இன்னர்ஸ், இத்தனை மேலே ஆடையா வேண்டான்னு மதுரை ஸ்டேஷனில் அத்தனையும் அவருக்கு கூட தான் 4 மணி வேட்டி கட்டினாங்க. என் இந்திய மக்களுக்கு என்னைக்கு வருமா? இதுதான் இயேசு கிறிஸ்து தன்னைத்தான் வெறுமையாக்கி. அதுதான் காந்தியுடைய பெயர் சொல்லப்படுகிறது. அப்போ நாம நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? பிறருக்கு. நாம் பிறருக்காக நம் வாழ்வை ஏதாவது ஒரு வகையில் அர்ப்பணிக்கணும். ஏதாவது ஒரு வகையில் முடியும். நான் பணக்காரன் இல்லைங்க, நீங்கள் உடனே சொல்லலாம் நீங்கள் பணக்காரரு, காசு இருக்கு. இல்லைங்க, காசு இன்றைக்கி ஒரு நாளைக்கு போயிருங்க. நேற்று ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்து வச்சு எதிர்பார்த்தாரு டாக்டர். நம்ம எதிர்பார்க்கல. நாம் இப்போதும் இன்னும் இல்லாமல் இருப்பதும் அவருடைய கிருபை தான். அந்த கிருபை நம்மோடு இருக்கிறப்போ நம்ம ஜெபம் பண்ணால் போதும், இத்தனையாவது செய்யணும்ப்பாங்கிறப்போ அதுக்கேற்ற மக்களை மட்டும் கொண்டாந்து கடவுள் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஒப்பு கொடுப்போமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பேரியேனையா. சித்தமை செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமை செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, உம்முடைய ஊழியர்களாக, உம்முடைய பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நாங்கள் உம்முடைய பாதத்தில் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாட வந்திருக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகருக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலை கிடைத்து இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி தகப்பன அந்த இரட்சகர்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார்.
அந்த இயேசு என்று பெயரிடுவாய். இயேசு என்பதற்கு நம்ம ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பதற்காக வந்தார். இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தைப்படி தகப்பனை ஒரு விசை கூட தகப்பனை எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. பெனிக்கு தன் வாழ்வை அர்ப்பணிச்சாங்கப்பா. அதே மாதிரி நாங்களும் எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கப்பா. காந்தியடிகள் உண்மையை தேடினாங்க. இந்த வேதம் உண்மையில இருந்து இந்த வேதத்தில் இந்த உண்மை இருந்து தன் வாழ்வையே மாற்றி கொண்டாங்கப்பா. இயேசுவை போல தன் வாழ்வை மாற்றி கொண்டாங்க. உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் இந்த உலகத்துல இந்திய தேசத்துல வாழ்ந்தாங்கப்பா. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு எங்க வாழ்வுல தாங்க தகப்பன. இந்த பண்டிகை காலங்களில் நீர் பிறந்த இந்த காலங்களில், நீர் பிறப்பின் பண்டிகை கொண்டாடும் இந்த காலங்களில் தகப்பனே ஒரு விசைக்கு உடைய பிரசன்னம் எங்களோடு வரட்டும். ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய ஊழியத்தை செய்யும் அன்பு பிள்ளைகளப்பா, ஏதோ ஒரு துக்கத்தினால, குழந்தை இல்லைங்கிற ஏக்கத்தினால ஜெபித்து கொண்டிருக்க அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே ஒரு விசைக்கூட ஊழியத்துல நான் எவ்வளவு உண்மையா வேலை செய்யறேன், ஆனா எனக்கு அதற்கேற்ற ஆசீர்வாதம் இல்லை, கெட்ட பெயர் தான் இருக்கு, எனக்கு அதற்கேற்ற பல இடைஞ்சல்கள் இருக்கு, மாற்றப்படுகிறேன் ஐயா, அப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருக்கிற தகப்பனே, அப்படி ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே ஒரு விசை கூட தகப்பனே உங்களுடைய ஊழியத்தை எவ்வளவு உண்மையா செய்யறேன் ஐயா, நீங்க என்னை மனமிறங்கி ஆசீர்வதிக்கன்னு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளை நீங்க பிளஸ் பண்ண போற தயவுக்காக கூட ஒவ்வொருவரும் உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும் அப்பா. ஒரு விசை கூட ஒரே குடும்பமாக இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா சென்னை பேராயம் ரெட்டில்ஸ் ஏரியா ஆயர்களாக, திருச்சபையின் தலைவர்களாக, திருச்சபையின் மூப்பர்களாக, திருச்சபையின் பணி செய்யும் மக்களுக்காக ஒன்று கூடியிருக்கிறப்பா. இந்த கூடுகையில உடைய பிரசனை இருக்கட்டும், வழிநடத்தல் இருக்கட்டும், ஆசீர்வதிங்கப்பா. ஒரு விசை கூட உடைய கிருபை வருகிற நாட்களில் அடுத்த வருஷம் இந்த கூடுகையில நாங்க எத்தனை பேருக்கு பெண்ணி குறிக்க போல எங்க வாழ்வை அர்ப்பணித்தோன்னு சொல்ல கிருபை செய்யப்பா. வழிநடத்துக்கு ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதி